ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு தகவலோடு வந்திருக்குங்க. நேற்று ரஜினி சார் பார்த்தினாக்கா வைரமுத்து அவர்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார். வைரமுத்துக்கு ஏதோ ஒரு அவார்டாக ஏதோ ஒரு மதிப்புக்குரிய ஒரு முக்கியமான ஒரு விருது வந்து பார்த்தினாக்கா அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல, நான் அதை உள்ள டீட்டெயிலாக பார்க்கல. அந்த விருது வாங்குறதுல எனக்கு வந்து ரொம்பவே மகிழ்ச்சி, உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி சார் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் வைரமுத்தை டேக் பண்ணி. அதற்கு பாடகி சின்மயி அவர்கள் பார்த்தினாக்கா ரஜினி சாருக்கு கமெண்ட் பண்ணுறாங்க, ஐயையோ புரியவே புரியாதா அவங்களுக்கு அப்படின்ற மாரி கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது எல்லாருமே தெரிஞ்ச விஷயந்தான். ஏன்னா வந்து வைரமுத்து அவர்கள் பார்த்தினாக்கா சம் அலிகேஷன்ஸில் பார்த்தினாக்கா அவங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தாங்க அந்த ஹராஸ்மெண்ட் அலிகேஷன் நினைக்கிறேன். அதனால் வைரமுத்துக்கு நீங்கள் வந்து வாழ்த்துக்கள்லாம் தெரிவிக்கிறீங்களா, உங்களுக்கு இன்னுமே புரியாதா அவர் வந்து என்ன மாதிரியான ஆள் அப்படின்ற மாதிரிலாம் அங்கே கேள்வி எழுப்பி ரஜினி சாரை தேவையில்லாமல் நேற்று சீண்டி ட்வீட் போட்டிருந்தாங்க. இதுக்கு பல தரப்பினரும் பார்த்தினாக்கா ரஜினி ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, பொதுவாகவே நெட்டிசன்ஸ் வரைக்கும் பல தரப்பினர் வந்து சின்மயிக்கு வந்து பயங்கரமாக கண்டனங்களும் அவங்கள பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கே வைரமுத்து அவர்களை கூட்டிருந்தீங்க, அவர் காலில் விழுது ஆசீர்வாதம்லாம் வாங்கினீங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த அலிகேஷன்ஸ் பார்த்தினாக்கா அந்த ஹராஸ்மெண்ட் அலிகேஷன் வந்து அவர் உங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி நீங்கள் முதல்ல உங்களோட கல்யாணத்தை அவரை கூட்டிங்க, இன்வைட் பண்ணி கூட்டிங்க, அவர் காலில் இருக்க வந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்றது இன்றைக்கி வரைக்குமே எங்களுக்கு புரியல அப்படின்றது ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார். இன்னொருத்தர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் விஜய் த்ரிஷா விஷயம் எந்த அளவுக்கு அந்த கதை ஓடின்னு இருக்குன்றது. த்ரிஷா அவர்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அவங்க வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி வச்சுருந்தாங்க. கூடி சீக்கிரமே இந்த மர்மெல்லாம் விலகும், கூடி சீக்கிரமே நல்லதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ட்விஸ்ட் வச்சு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. அதற்கு சின்மயி அவர்கள் பார்த்தீங்கன்னா லைக் போட்டிருந்தாங்க. அதற்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, அடுத்தவங்க புருஷனை ஆட்டையை போட்டவங்களுக்கு லைக்கு போடுறீங்க, ஆனால் அதே வைரமுத்துக்கு வாழ்த்து சொன்னவருக்கு ஸ்ட்ரைக்கு போடுறீங்களே, இது என்னையுமே நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ நீங்கள் சங்கீதா வந்து பார்த்தினாக்கா டைவர்ஸ் இது கேட்டு அவங்க வந்து விஜய் சார் மேலே பல அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, பல கொடுமை பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து த்ரிஷா வச்சுருக்காருன்ற மாரி பல பேர் பேசுகிறாங்க. அதுக்கு இது வரைக்கும் நீங்கள் வாயே திறக்கலை, ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கலையே, ஏன்? ஒருவேளை த்ரிஷா உங்களுடைய ஆளுங்க அப்படின்றதுனால எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களா? ஐ மீன் ஒரே கேஸ்ட்ன்றதுனால எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்களா? இல்லை த்ரிஷா உங்களுடைய நெருங்கிய தோழின்றதுனால இதெல்லாம் வந்து எங்களுக்கு வெக்கமான சூடு சார்னா எங்களுக்கு கிடையாது, மற்றவங்களுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப செலக்டிவாக நீங்கள் வந்து ஃபெமினிஸ்ட்டாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது நேற்று ஈவினிங்லேருந்து இது ஒரு பக்கம் பயங்கரமாக ஓடி இருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் என்ன சொல்கிறேன், ரஜினி சார் வந்து வைரமுத்துக்கு ஃபேவராக எந்த ஒரு விஷயமே வந்து அந்த ஹராஸ்மெண்ட் விஷயத்தில் அவர் எதுவுமே பேசலை, சின்மயிக்கு ஃபேவராகவும் எதுவுமே பேசலை. அவர் ஜஸ்ட் ஒரு வாழ்த்துக்கள் தான் சொன்னார். சும்மா இருந்த ஒரு இதுக்கு தேவையில்லாமல் இவங்க சீன்றாங்க தெரியல. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.